அப்படின்னு தூக்கி வீசி போடுடா. உனக்காக நான் இருக்கேன் செல்லம், நாங்கள் இருக்கிறோம். காளி, சூரி, மாரி. பக்கத்தில் ஒரு பெண், அழகான சிலை கொண்ட சிற்பி. நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன குறைடா? சிற்பிடா, வெயிட்டாக இருக்கும். எவனாவது கிட்ட வந்தானே தூக்கி வீசுவான் கிட்ட, அவ்வளோதான் விட முடிஞ்சிச்சு. பார்த்தாவ கொஞ்சம் சொன்னால் 92 சேனல் ஆக்சஸ்ஸு பேரை சொல்கிறேன். அப்படி ஐயோ அம்மம்மா, நான் நிறையா வாழ்க்கை பற்றி கேள்விகள் இருக்குது, நீ தான் எனக்கு உதவணும் அம்மம்மா. கண்டிப்பாடா, டைம் கிடைக்கிட்டோம். அப்புறம் என்ன கண்ணு எரிச்சலாக இருக்கா? எரிச்சலாக இருக்குது, சாப்பிட்டு தூங்க போகிறேன், நீ நடத்து நிலா. ஏய் வா. என்ன நீ லைவுக்கு எப்போ வந்தாலும் நான் சாப்பிட்டேன், கண்ணு எரிச்சலாக இருக்குது, தூங்க போகிறேன் ரொம்ப சீலம் போட்டுட்ருக்கேன். என்னடா டே, என்ன சீனெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஆமாம், 70 kg இல்லை, அதனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. சரி, நான் 70 kg, நீங்கள் எத்தனை கேஜி? காய்ஸ், இங்கே யாரெல்லாம் என்னோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக எவ்வளோ இருக்கீங்க? எல்லாருமே 100 இருக்கீங்களா, இல்லை 90, இல்லை நம்ம 2 பேரும் ஒரே ஈக்குவலாக இருக்கிறோமா, இல்லை என்னை விட ரொம்ப கம்மியான வெயிட்டில் தான் இருக்கீங்களா? சீக்கிரம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கையில் காட்டுங்க. எதுக்கு காட்ட மாட்டேன், போங்க. ஐயா அசுக்கு, நான் காட்டவே மாட்டேன். லைக் போட்டாச்சு நிலா செல்லம். 78 அப்படியேங்கப்பா, வெயிட்டு தான். 76 ஓகே. அந்த சேனலில் வயசு, இந்த சேனலில் வெயிட்டு. ஆமாண்டா, அப்படிதான்டா. ஏன் நான் கொண்டு குழப்புற செல்லம்? சொல்லுங்க செல்லம். 70 kg நீங்கள்? பார்த்தி நீ சரியான உயரம், எப்படி 70 kg இருக்க? உன்னை செய்கிற அளவுக்கு கரெக்டான நாயே வாய் மூடு. நான் கேட்டது வெயிட்டு தாங்க கேட்டேன். உடனே செய்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போகிறீங்க. அதுக்கு தாங்க ஒன்று கண்ணியே ஆத்துக்காரர் இருக்காருங்க, எனக்கு அதுவே போதுங்க. என்னங்க கேட்டுச்சா? எனக்கு நீங்கள் மட்டும்தாங்க, உங்களுக்கு நான் மட்டும்தாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் காலையில். அந்த வாக்குவாதம் வேறு இடம் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, சமாதானம் ஆயிடுச்சு. 2 நாளாக சண்டை நடந்துன்னு சொன்னல, இன்னைக்கு 3ஆம் நாள் ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன். கேளுங்க. லைக்கு போடுறியா? இருங்க லைக்கு போட சொல்கிறோம். அப்போ தான் அந்த ஸ்டோரி என்னன்னு நான் சொல்லுவேன். எங்கே இருக்குது நம்ம லைவு? இருங்க, லைவ் எடுத்துடலாம், வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஓகே, இங்கே பாருங்க, ஸ்க்ரீன் எல்லாரும் சேர்ந்து இப்படி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதுல, தொட்டு ஆல் கொடுத்துருங்க எல்லாரும். காலையில் வெயிட் சொல்கிறேன், இருங்க. காலையில் அதை எப்படிடா என் வாயால் சொல்லுவேன்? காலையில் குக்கருக்கு அவன் பொண்டாட்டி நான் மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டு வந்தாச்சு, காஃபி எடுத்துக்கிட்டு. சாரிடா மச்சான், அது ஒன்றும் இல்லை மச்சான், காலைல நடந்த சம்பவம் அப்படி. காஃபிக்கு மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டேன். சம்பவம் எல்லாம் மெம்பர்ஷிப்பில் வச்சுக்கலாம். காலையில் என்ன ஆச்சு? சுரேந்தர், ஹாய் சுரேந்தன். ஹரிஷா, ஹாய் ஹரிஷா. லாஸ்ட் டைம் விஐபி போட்ட பர்சனல் லைவ் வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. ஏன் வரலை? நான் வந்தேனே விஸ்வா. இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே ஓடுறேன்னு சொன்னேன். நீ ஓடுறன்னு சொல்லிட்டு நீ திருடுதனமாக என் லைவை பார்த்துட்டு நீ லாஸ்ட்டாக தான் தூங்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உடாம்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்ருக்காத நீನು. அப்புறம் தூக்கம் கண்ணில் தூக்கம் தெரியுது அம்மம்மா.
ரொமான்டிக் மூடுடா, தூக்கம். ரொமான்டிக் மூடில் இருக்கும்போது தூக்கம்னு சொல்லி நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஃப்ளாப் பண்ணுறான் அம்மா இல்லாடில. என்னமோ புதுசாக நடந்த மாதிரி சொல்கிறேன். ஐயோ, அப்போ ராவணனுக்கு இந்த பவர் இப்போ எனக்கு இருந்தா இந்த கமெண்ட்ஸை படிக்கும் அழகு தேவதை குணா குகைக்கு கடத்தி வந்திருப்பீங்களா? ஆசத்தா ஊழல் வந்து காதலில் முடிஞ்சிருக்கும். மீதி அதுக்கு மேல கதை நகராது, இங்கேயே முடிஞ்சிடும். 3 கோடை எழுதி வச்சுக்கணுமா? எங்க எழுதி வைக்கணும்? இருக்கேன். ஒரு கோடு உங்கள் லைவ் எவ்ரி 1 minute வியூஸ் சொல்லும், இன்னொரு கோடு கம்ப்யூட்டர் ஒய்டியில் இருக்குது, எல்லாருடைய டைமிங் வியூஸும் சொல்லும், தேட தேவையில்லை. தாடு கோடு இம்ப்ரெஸ்ஸா வியூவு ப்ரெடிக்ட்டு நெக்ஸ்ட்டு 10 minute. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பியாடி என் செல்லமே, என் தங்கமே. உனக்கு ஆரத்தி ஏற்று சுற்றி போடணும்டா, முதல்ல சுற்றி போடணும். என் வீட்டுக்காரர் சொன்னார், என்னால் முடியல சமைக்கிறது, கட்டுப்பாக இருக்கு, நான் இருக்கிற வேலையை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா. அதுக்கு அவர் ஒன்று சொன்னார், அதுக்கு தான் வேலைக்காரியை வச்சுக்கலாம்னு சொன்னேன். நான் சொன்னேன், வேலைக்காரியை வைக்கலாம், அவளை நீ 3 மாதம் முழுகாமாக்கிட்டேன்னா உன் புத்தியை தூக்கி இதில் போடுறீங்க. பாரு உனக்கு இதே நினைப்பு தான். வேலைக்காரியை வச்சுக்கலாம், ஒரு 70 வயசு ஆயாவாக பார்த்து வச்சுக்கலான்னு சொன்னேன். எதுக்கு? நீ பேம்பர்ஸ் மாட்டி விடவா? நீ படுக்க வச்சு பேம்பர்ஸு, டயப்பரு, நாப்கின்னு இதெல்லாம் நீ மாற்றி விட்டு எல்லாம் பண்ணுறதுக்கா அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வேலை செய்கிறவங்க 70 வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வீட்டு ஓனர் அம்மாக்கள் தான் 70 வயசில் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடப்பாங்க. இது கூட உனக்கு தெரியல மக்கு அப்படின்னு. உனக்கு எல்லாம் நல்லா தெரியும், போடுறீட்டியே நின்று பேசிக்கிட்டு இருக்க. என்ன நெக்ஸ்ட் ஏதாவது போகணுமா? வருவேன், போதும் நான் டீ போடுறேன். அப்புறம் என்ன வேலையை பாருப்பூ. கொஞ்சமாச்சு என் பங்காளி மேலே நம்பிக்கை இருக்குது. வரப்போகிற சண்டால சிரிக்கி மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் 4ஆம் பக்கமும் சுற்றி வரானே. உடஞ்சி இல்லைப்பா, உண்மையாக கண்ணு எரிச்சல். குட் நைட். சரி போய் தூங்கு, போடா. அப்பப்போ வயசானவன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். போடா போய் தூங்கு போ. தாத்தா போய் தூங்கு தாத்தா. ஹாய் சித்ரா, கனி சித்ரா. ஹாய் நிலா, சொல்லுங்கள். மோர்னிங் வாங்க, டீ சாப்பிட்டுட்டு லைக் போடலாம். இன்றைக்கி எந்த மெம்பர்ஷிப்? இன்றைக்கி கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடுக்கல் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே. ஹாய் முத்து. ஹாய். அதெல்லாம் கிடையாதுடா முத்து. எஸ் சங்கர். மோனி, ஒரே ஒரு டவுட்டு மோனி, நான் வந்து அதில் வாய்ஸ் நோட்டு போடுறேன், இது ஓகேவா? இது எனக்கு அதை பற்றி தெரியாது. அது இது மாதிரி தானடா, அது எப்படி அதில் இதெல்லாம் பண்ணுறாங்க? இப்போ மாறிடுச்சோ? ஏன்னா 4 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இது இப்போ போட்டிருக்காருல பேர், அதில் வாய்ஸில் போடுறேன். அதையே நம்மளே அது இது பண்ணா என்ன? எனக்கு அதான் ஒரு டவுட்டு. நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஐயோ சாஃபரு, இந்த விஷயத்தில் மட்டும் அப்படி கண்ணும் கருத்தமாக கச்சதமாக பொருந்துவான்டா ஜாஃபர் கிங்கு. நிஷு தலை வேஸ்ட்டு வெக்கப்படுவான். அவன் வெக்கத்துல ஐயோ சிரிக்கிறா. இந்த சிரிப்புக்காகத்தானே நானும் பல வருடமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் நண்பனை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிரியாக கூட மாறிவிடு, ஆனால் துரோகியாக மாற நினைத்து கூட பார்க்க விடாதே. அவன் துரோகியா யார் நாங்கள் மாற்ற நினைக்கக்கூடாதுண்ணா. அவன் எங்களை ஏதாவது ஒரு துளி அவன் நினைக்கும் போது அவங்கள நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம். நாங்களாம் சண்டை போட மாட்டோம், அடிதடியில் இறங்க மாட்டோம், குத்து கொலைலாம் பண்ண மாட்டோம், மிரட்ட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஒரே இடம் சோட்டானி கரை, அங்கே போய் நாங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். எங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் ஆகிறான் அப்படின்னா அவனை அதோடய அப்படி முடிச்சிடும். அடுத்த எல்லை கோட்பாடுக்கு அவனை நாங்கள் தாண்டவே விட மாட்டோங்க.
கும்முன்னு இருக்க. குமுதா எப்படி இருக்க அம்மனி? இருக்கேங்க, இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணா என்று சில்வர் லைவ் உண்டா? என்று வந்து இது தாண்டா உண்டு, கோல்டு தாண்டா உண்டு. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய ஜாதவ் வந்துட்டு உங்களை மாதிரி அப்படியா? ஏன் இப்போ அவங்க பேரெல்லாம் இங்கே வந்து நீ மென்ஷன் பண்ணணும்னு ஏதாவது காசு வாங்கிட்டு வந்துட்டே என்ன? ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் தலை ப்ரோ. ஸ்டாண்டப் பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லைக்கு 100 லைக்கு போடுங்க. நான் எழுந்துச்சு நினைக்கிறேன். மனசு ரொம்ப பெருசு போல இருக்கு. ஹாய் செல்லம், ஹாய் அகத்தியன், பாப்ஸ். அது இது ஓ அதுவா இல்லை இதுவா? அதேதான் அதேதான் அதேதான். ஷரண் சொல்லி தரவா? யாருப்பா அது எனக்கு ஃபேனாக இருக்கிறது? நம்ம மோனிதான், நம்ம மோனிதான். உங்கள் தேங்க்யூ விவேக், தேங்க்யூ. லைக் போட்டேன்னு சொல்ல சொல்லும். அப்புறம் ஹாப்பி போகி பொங்கல். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். கொட்டுது கொட்டுது பால் முட்டுது முட்டுது மாடு முட்டுது, மாட்டு பொங்கல் தானே வரும். ஐயோ ஐயோ எனக்கு தெரியலன்னா சட்ட ஞாபகத்துக்கு வரல. ஐயோ எப்படி வரும்? எங்கள் பாப்ஸுக்கு தான் இந்த பாட்டெல்லாம் தெரியும். பாப்ஸ் எப்படி வரும்? தன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு செல்லம். அகத்தியன் வளைவு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குங்க. விட்டா நீங்கள் அதில் வந்து ரைட் பண்ணி காட்டிடுங்க போல இருக்கே. ஐயோ பிளாக் சாரிலாம் வேற லெவலாக இருக்கீங்க. தேங்க்யூ டிபி, தேங்க்யூ. கரெக்டு தானே ஜாஃபர் இருக்குங்க. தப்பாக பாடிட்டேனா? என் பேரை சொல்லுப்பா, சொல்லுங்க பிரகாஷ். எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ தப்பாக தான் பாடியிருக்கேன். அது வேற என்னமோ அது. ஏசு ஒன்று எல்லாம் அப்படியா? ஓகேங்க ஓகேங்க. அவரை கொஞ்சம் கேட்டு தான் சொல்லுங்கள். பார்க்க பார்க்க மாறுதாமணி. அப்படியா? நீ ஜாயின் பண்ணால் பார்க்கலாம் சதீஷ். பிளாக் சாரி அண்ணன் யாரிங் சூப்பராக இருக்குது. அதுலேயும் பாருங்கள், ஒன்று கழட்டி போட்டாச்சு, திருகாணி எங்கேயோ விழுந்துருச்சு. என் நேம் நீங்கள் சொல்லும்போது தான் செல்லும் என் பேருக்கு அர்த்தம் கிடைச்ச போல இருக்கு. ஆஹா பாண்டி, ஹாய் பாண்டி. ஹாய் புச்சி, எப்படி இருக்கீங்க? புஜ்ஜி நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது பர்சனல் ஆக்சஸ், அதில் பார்த்தேன். பாப்ஸு பொங்குது பொங்குது. கரெக்டு தான், பொங்குது பொங்குது. குட் நைட் டி ரவி. அது கொஞ்சம் ஃபுல்லாக போடுங்க, அது எப்படி வரும்னு தெரியல எனக்கு. செல்லோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்களா 93. ஐயோ சூப்பர். ஸ்க்ரீன் வந்து டபுள் டாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதில்ல, இதோட்ட ஆல் பட்டனை கொடுத்துருங்க கைஸ். சீக்கிரம் டைம் ஆகுது. நம்மளும் மெம்பர்ஷிப்பில் போயிட்டு சீக்கிரமாக நான் தூங்கணும். எனக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. கண்ணு முழிச்சு என்னோடய பாடி ரொம்ப வீக்காகவே ஆகிட்டணும். பாருங்க நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ரொம்ப பொங்கு வைக்கிறீங்க. சிம்ல வைடா, ஸ்லோ பண்ணுடா. பொங்குது பொங்குது பொங்குது. இங்கே பாரு, பொங்கி ஊத்திருச்சுனாக்கா அப்புறம் அடுப்பு ஃபுல்லாக அழுக்காயிடும், துடைக்க முடியாது. சீக்கிரம் ஸ்லோ பண்ணு. நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பாருங்க. கண்டிப்பாக மோனிமா. ஒருவேளை மாசமாக இருக்கியோ? இருங்க, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன். எதுக்கு எப்படி அவன் தான் இதுக்கு காரணமாக இருப்பான். மயக்கம் எந்த ஆங்கிளில் வந்தாலும் மொத்தத்துக்கு என் வீட்டுக்காரன் தான் இதுக்கு காரணம். மயக்கம் போட்டு விழிச்செல்லாம் நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன். போகிற வழியில ஹார்ட் அட்டாக் வந்து நீ படுக்கவா? அதுக்கப்புறம் நெஞ்சு குத்து குத்து குத்தி. என்னங்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேங்க. அப்புறம் வந்து நிலா உனக்கு அனுப்பி விட்டு இருந்தேன், பார்த்து இன்னும் பார்க்கல தலை.
தை பொங்கல் வந்ததும் பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ணம் மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது மாட்டு சொல்லடியோ. இதான் லிரிக்ஸா? ஓகே 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 ஓகே. நானே நீங்கள் ஒரு டாக்டர் ஆகத்தியன். ஓகே, எனக்கு ஒன்றை தூக்குனா ஒன்றும் ஆகாது செல்லும். அப்போ டாக்டருக்குலாம் ஒன்றுமே ஆகாதா? என்ன சொல்கிறீங்க? அப்போ டாக்டருக்குலாம் வந்து ஃபீவர் வராதா? டாக்டருக்குலாம் வந்து மயக்கம் வராதா? காலில் வலிக்காதா? கை வலிக்காதா? சொல்லுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அதுக்கு இன்னும் நிறையா மந்த் இருக்கு. தகர டப்பாவா? தங்கத்துறை. ஹாய் தங்கத்துறை, எப்படி இருக்கீங்க? என்ன பாப்ஸ், எங்கே போனீங்க? ஆளே காணும். என்னடா ஜாலியாக சுற்றிட்டு வரியா நீ? சிங்கப்பூரில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இப்போ நான் ஆளை செட் பண்ணி இருடா, நான் தலையை அனுப்பிடுறாங்க. உனக்கு இப்போ பரவாயில்லையா உடம்பு? இன்னைக்கு தான் புது ப்ராப்ளமே உருவாகிருக்கு. அதுதான் இப்போ சரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரோ ஏதாவது சொன்னானாக்கா அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஹாப்பி பர்த்டே எல்லாம் கிடையாதுடா, மாட்டு பொங்கலுக்கு தான் சொன்னேன். மாட்டு பொங்கலுக்கு ஹாப்பி பர்த்டேவா? ஒன்னா அப்போ என்ன பார்த்தா மாடு மாதிரி இருக்கா மோனி? மனோ செல்லம், இங்கே பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சீக்கிரம். செம்ம ஃபிகராக இருந்தேன், இப்போ கொஞ்சம் டல்லாக தெரியுற. ஆமாம், செம்ம ஃபிகராக இருந்தேன், இப்போ தான் நான் வீணாக போயிட்டேன். இப்போது நல்லா தான்டா இருக்கேன். என்னென்னா கொஞ்சம் இழைச்சிட்டேன், அவ்வளோதான். என்னென்னா ஒர்க்கு ப்ரெஷர் எனக்கு இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் சும்மா இருந்தேன். சும்மா அப்படியே சாப்பிட்டுட்டு 3 வேளை நல்லா சாப்பிட்டோமா, அதோட அடுத்த அப்படியே ஜாலியாக டிவி பார்த்தோமா, தூங்கினோமா. பகலில் நல்லா தூங்குவேன். நைட்லலாம் 12:30 மணிக்கு படுத்தாலும் காலைல ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இன்னொன்று, அப்போ வந்து என்னோடய குழந்தை வந்து அப்போ குட்டி குழந்தை, ஸ்கூலில் சேர்க்க கிடையாது. அதனால் எனக்கு இந்த காலையில் சாப்பாடு செய்யணும், அதெல்லாம் எனக்கு அந்த ப்ரெஷரில் எதுவுமே கிடையாது. அதனால் அப்போ இருந்த நிலமை வேறு. இப்போ அது இல்லாமல் வேறு நான் லைவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பிரச்சனைனா, ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி ப்ராப்ளத்தை பார்த்தாலும் ஒரு சோஷியல் ப்ராப்ளத்தை நான் நிறையவே சந்தித்தேன். அதோடைய மன அழுத்தங்கள், அதுக்கப்புறம் தூக்கமின்மை, விடிய 3 மணி. நான் வந்த புதுசில் வந்து தூக்கம் இல்லாமல் இருந்தது, அது ஒன்றும் தெரியல. இப்போ உடம்பு ரொம்ப இழைச்சிட்டேன், ரொம்ப ஒல்லியாக இருக்கேன். என்னோட ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப லூஸாகிடுச்சு. சுடிதார் எது போட்டாலும் லூஸாக இருக்குது, ஃபிட்டே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து என்னுடைய உள் சைஸ் கூட சொல்ல வரேன், எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு. போய் மாற்றினேன், எல்லாம் சின்ன சைஸாக போய் வாங்க போனோம். இதெல்லாம் காரணமே நீங்கள் தான்டா. என்னடி மறந்துட்டியா? தெரியுது தங்கதுரை, பேர் ஃபஸ்ட்டு புரியல, ரொம்ப லென்த்தாக இருந்தது. எப்படி இருக்கீங்க தங்கதுரை? நல்லா இருக்கீங்களா? செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் வியூஸ் கம்மி தான். எல்லாம் சீக்கிரமாக மாறும். உங்கள் ஹெல்த்து கண்டிப்பாக பார்க்கணும், டைமுக்கு தூங்கணும். நானும் பல் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். 3 மாதமாக எனக்கு போக நேரமே இல்லை. இன்றைக்கெலாம் எனக்கு வலியே வந்துடுச்சு. கடைசியில் அது போய் காட்டணும். அது பிடுங்கிட்டு வேறு வச்சிடலாமான்னு பார்க்குறேன், இல்லை அதை அடைக்க முடியுமா என்னன்னு பார்ப்போம். கடைசி பல், கடைசி இந்த சைடுக்கு உள்ளுக்கு தான். வீடு உடம்பு இழத்துனா ஒரு விஷயத்தில் நல்லது தான். உண்மைதான். இல்லை, இழைச்சி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் என்னன்னா, நான் வந்து வெளியிலலாம் போகும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் சுடிதார்லாம் போட்டு போனோம்னா நல்லா ஃபிட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸிங் அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு லைக்கு போடணும்னு சொல்லி கொடுங்க. ஷங்கர், யார் அது? டூப்ளிகேட்டு ஹேரா ஒரிஜினல் ஹேரா? இருக்கிறதே கொஞ்சம் ஹேர், இதில் எங்கேருந்து நான் டூப்ளிகேட் வேறு அட்டாச் பண்ணுறது? ஒரிஜினல் தாங்க. எஸ் ப்ரோ, ஐ எம் டேமம். ஷேக் எனக்கு புரியல, ஷேக் என்ன போட்டிருக்கீங்க? அப்புறம் சரி, நான் ஃபஸ்ட்டு லைவ்லேயே தண்ணி குடிக்கல. மெம்பர்ஷிப் லைவ் முடிச்சுன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமா?
அது வரைக்கும் நீங்கள் வியூஸ் பார்த்துக்கிறீங்களா? அப்படி தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு நீங்களே லைக் போடுங்கன்னு கேளுங்க, நீங்களே பேசிட்டு இருங்க. வரேன். ஹைலைட் வந்து விழுறது சரியில்லை மோனி. இன்னைக்கு காலையிலலாம் நானே எடுத்து போடுறேன். நீங்கள் ரூட் கேனல் மட்டும் பண்ணாதீங்க, ஒன்று பிடுங்குங்க இல்லை ஃபில் பண்ணுங்க. ரூட் கேனல் வந்து மறுபூசியே போட மாட்டாங்களாம், அப்படியே பண்ணுவாங்களாம். அதில் எனக்கு பயமாக இருக்கும். நான் ஒன்று பிடுங்கிட்டு புதுசாக வைக்கிறேன், இல்லைன்னா அதை அடைக்கிறதுக்கு பார்க்குறேன். அது இருங்க வரேன், நான் தண்ணி குடிச்சிட்டு. ரொம்ப தாங்கலை, தொண்டெல்லாம் வறட்சி. அது எனக்கு இந்த டைமில் தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். பரவாயில்லையே, அப்படியே இருந்திருக்கிறீங்க. நான் நினச்சேன் இவனுங்க எங்கே இருக்க போகிறானுங்க, உடனே அடுத்த லைஃப்பை தேடி போயிட்டே இருப்பானுங்க அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக இருக்கீங்க, பரவாயில்ல. கருவேலம் பற்பொடி வாங்கி பயன்படுத்த நன்றாக இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கருவேலம் கருவேல பற்பொடி ப்ரஷ்ஷில் வச்சு விளக்குற மாதிரி இருக்குமா, கையில் வச்சு விளக்குற மாதிரி இருக்குமா? கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சரி சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, சீக்கிரம் வாங்க, ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. பிடிக்குதே ஏன் ஆக மாட்டேங்குது மனோஜ்? ஜாயின் பண்ணாக்கா ஏன் ஆக மாட்டேங்குதா?
உங்கள் ஸ்கிரீனிங் காமிங்களா? அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க. இப்படிலாம் ஒன்றும் நம்ம சேனலில் கிடையாது மனோ. அது மற்ற சேனலில் தான், நம்ம சேனலில் அப்படிலாம் கிடையாது. ஒன்லி ஜாயினிங் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் ஃப்ராடுங்க தான் அப்படி கேட்டுட்டு உட்காந்துருப்பாளுங்க. வந்தது வரைக்கும் லா பண்ணிட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பாளுங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்று ஜாயின் பண்ண முடிஞ்சா பண்ணு, முடியலன்னா போய்கிட்டே இரு. 5 minutes. ஓ சாரி மோனி, சாரிடா. எனக்காக நான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன். சரி நீ போயிட்டு வந்துடும். போயிட்டு வாச்சிடலாம், போயிட்டு வாச்சிடலாம். எதுவும் தெரியவில்லையாம், அதுக்கு பேர் தான் காமன் லைவ். காய்ஸ் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இப்போ பிளாட்டினம் கோல்டு மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். சீக்கிரம் வாங்க. ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் தோத்தரை இதில் சப்ஸ்கிரைப், இதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரெட் ஆர் மெரூனா? ரெட் ஸ்பெஷல் ஆக்சஸ். வரேன்டா, ஏன்டா டார்ச்சர் பண்ணுற? வரேன்டா. இதுக்கு பேர் தான் அன்பு தொல்லையா? இதுக்கு பேர் தான் அன்பு தொல்லையா? நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். ஐ லவ் யூ சிஸ்டர். ஷேக் ஒன் கிஸ் ப்ளீஸ். ஆல்ரெடி சென்ட் ரெட்டா? விஐபி இல்லையாடா? ப்ளீஸ் விஐபி வாங்க. மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கீங்க? மாஸ்க் ஆடாம். பரவாயில்ல. பேக் பெயினா? பரவாயில்ல அருணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருணா டாக்டர்னு சொன்னீங்களா? அவர் தானே நீங்கள்? வலிச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஹாய்டி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. அது கேட்டால் பல்ல ஏய் சாப்பிட்டியா? சிரமம் பார்க்காமையா? செல்லம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும். ட்ரை பண்ணுறீங்களா எல்லோரும்? இந்த சப்ஸ்கிரைப் தெரியுது பாருங்கள், ஸ்க்ரீன் மேலே தெரியுதா? அந்த சப்ஸ்கிரைப் அப்படி தொட்டு ஆள் கொடுங்கடா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்படிலாம் நான் கெஞ்ச மாட்டேன்டா. பண்ணாட்டி போடா. முகமது அதெல்லாம் கிடையாது என்கிட்ட. ஒன்லி யூடியூப் மட்டும்தான். ஜாயின் பண்ணி உள்ளே வந்தாக்கா நான் வந்து பர்சனல் ஆக்சஸ் டீட்டெயிலை பற்றி சொல்கிறேன், ஓகேவா? எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணி ஃபஸ்ட்டு லைக் போட்டுக்கோங்க. அப்போ சரோ சாப்பிட்டீங்களா? நீங்கள் சொல்லவே இல்லை. நேம் வந்து நிலா. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது. ஐஃபோனில் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குதா? க்ரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோடை கிளிக் பண்ணிவிட்டு சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனல்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாயின் பட்டன் காமிக்கும். பாப்ஸு பேக் பெயின் வந்து பிகாஸ் ஆஃப் சிசேரியனால். ஆமாம், அதனால தான் வருது. நைஸ் வாய்ஸ். ஹலோ கேமிங். சாரி டவுனாம். இல்லாட்டி சாம்பார் இட்லியா? இட்லி சாம்பாரா? ஃபேஸ் ரொம்ப ஸ்வெட்டிங் மாதிரி இருக்குங்க. ஃபேன் போடலை. நீங்கள் மீட்டிங்கில் இருக்க சொன்னீங்க. ஃபேன் போடலை, ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே கம்முன்னு இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது, தெரியுதா? இல்லை அதுவும் போல் எனக்கு ஒன்றும் வேர்க்கெல்லாம் கிடையாது. மாஸ்க் போட்டிருக்கிற இடம் மட்டும்தான் இந்த இடத்துல லேசாக இருக்குது. ஆனால் வேர்வல்ல, அது உங்களுக்கே தெரியும். எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த ஆயில் ஸ்கின்னு. ஆயில்னால் ஆயில் மாதிரிலாம் கைக்கு வராது, பார்க்குறதுக்கு மாதிரி க்ளோ மாதிரி இருக்கும், அவ்வளோதான். யமஹா ஸ்கூட்டியா? லைட் ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. அப்பா
லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இருட்டில் இருக்கோம். நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஹே ஐயோ ஐயையோ, லைட் ஆஃப் பண்ணவனது. லைட்டு போட்டால் தானே நிறைய பேருக்கு தெரியும். இங்கே என்ன லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது. இருட்டில் கூட பிரைட்டாக இருக்கு. செல்லம், லைக்கு, சப்ஸ்கிரைப். உங்களை விட்டு எனக்கு போகவே மனசு இல்லை செல்லம். ஏன்? என்ன காரணம்? என்னடா காரணம்? லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு பச்சையாக போய் சொல்கிறீங்க. மென்டல். இப்போ தான் நான் ஆஃப் பண்ணேன் மென்டல். அதான் லவ். தாமஸ், ஹாய் தாமஸ். கோபி, ஹாய் கோபி. அப்புறம் வந்து சீக்கிரம் வாயா ஜாயின் பண்ணி விடலாம். சிப்பி 92ல் தான் யாரும் ஜாயின் பண்ணல, ஏமாற்றிட்டீங்க. இதுலையாவது எனக்கு ஜாயினிங் வேணும், சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி விடலாம் வாங்க. லைட் ஆன்ல தான். மென்டல் நம்மளுடைய ஸ்டாண்டிங் லைட்டு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன பல்பு தான் அங்கே இருக்குது. அதையும் ஆஃப் பண்ணிடவா? லைட் ஆஃப். விவேக்கு சேரல, ஸ்னேகிதனே காமெடி தான். ஐ சாமி, சோறு போடுது சோறு. அப்புறம் வந்து ஆமாம் சரோபுரம் ஒரு பெரிய சம்பவம் இன்றைக்கி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபாலோ அப்பு டாப்பு லெவலு. என்ன சம்பவம் அப்படி ஆயிடுச்சு? எந்த சம்பவமாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் இல்லாத அந்த சம்பவம் நடக்க விட மாட்டோம். அதை நாங்கள் வந்து கச்சிதமாக நடக்கவே விட மாட்டோம். எந்த சம்பவமாக இருந்தாலும் அதில் நாங்கள் இருக்கணும். நாங்கள் இருக்கோம். நாங்கள் எதுக்கு தான் இருக்கோம்? எங்களை கூப்பிடுங்க. சாமி, நம்ம பாஷை பேசுது. ஜாஃபரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? கோயம்புத்தூரா நீங்கள் கோயம்புத்தூருங்களாங்க நீங்கள்? இல்லைங்க, நான் கோயம்புத்தூர்லாம் கிடையாதுங்க, பியூர் சென்னை. எஸ் மோனி. நடந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன நடந்தாலும் என்னை வச்சுக்கிட்டு தானே நீங்கள் நடக்கணும். நான் இல்லாமல் அங்கே நடக்கிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். அப்புறம் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி அதை நான் கெடுத்து விட்டுடுவேன், சொல்லிட்டேன். உண்மையாக சொல்லவா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு அடிமை. எது அடிமையே அழகியே? அப்படியா? சிவா ப்ரோ இருக்கீங்களா? சிவா ப்ரோ இருக்காரு. நீ இருக்கிறியா? முதல்ல வாடா. எங்கடா நீ போறே வர? வாமா மின்னல்ன்ற மாதிரி போற, வாமா மின்னலுங்கிற மாதிரி வர. எங்கடா நடுவில் போயிட்டு வர? என்ன விசேஷம்? சரோனி, அப்பாவாக போறீங்க? சரோ, நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க. அதுக்கு காரணம் யாரு? அம்மா யாருடா? சொல்லுடா. சரோ, அதுக்கு தான் அவன் அடிக்கடி வாமிட் போயிட்டு வரான். இப்படியே மாஸ்க் போட்டுட்டே பேசுங்க, எனக்கு அது போதும். என்னை வச்சு அடிக்கிறாங்க. நீங்கள் வேற ஒரு மீட்டிங் ரூமு முடிச்சுட்டு அடுத்த ரூம் போயிட்டு இப்படி தான் ஃபுல் டே போச்சு. அது அடிக்கிறாங்களா?
இது என்னடா இது மீட்டிங் ரூமுக்கு கூட்டிட்டு போனால் மீட்டிங் என்னமோ அதை பற்றி எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி மட்டும்தான் உரையாடல் நடக்கும். அது பேர் தான் மீட்டிங். இவனடா என்னமோ அடிக்கிறாங்கங்கிறான். ஏய், உண்மையே இது மீட்டிங் தானா செல்லம்? மீட்டிங் ரூமை திறக்கிறதுக்கு பதிலாக பக்கத்து ரூம் திறந்து உள்ள போயிட்டியா? இதுக்கு தான் வாமிட் வருதுன்னு சொன்னீங்களா? ஏய் சரோ, உண்மையை சொல்லடா, நீ மட்டும்தான் காரணமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் இவனை பார்த்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. பொய் சொல்கிறா இவன். சிங்கப்பூரில் சைனாக்காரி ஒருத்தி வந்தாங்க. வந்தவ ஏதோ வேலை பார்த்து விட்டு போயிட்டா. நிஜம்தான் 3 மந்த்து. அப்பப்போ அவனுக்கு வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு. அடிக்கடி போயிட்டு வர. அதனால தான் அவனு லேட்டாக கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி சூப்பர். தேங்க்யூ. செய்யலாமாவா? ஆல்ரெடி சரோ யாரோ செஞ்சிட்டாங்க. அதனால தான் ஒரு ப்ரெக்னென்ட். இப்போதைக்கு தலை மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கான். அவனை ட்ரை பண்ணுங்க. பார்த்துங்க, அவன் வேற அவங்க வேலை பார்க்குற இடம் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். அது தொட்டா ஷாக் அடிக்கும். காந்த கருப்பழகி. என்ன செல்லம் முகமுடிய போட்டிருக்க? என்ன பண்ணுறது? நீ ரெடியாக இரு. நெக்ஸ்ட் எதுக்கு? நான் எதுக்கு ரெடியாக இருக்கணும் சொல்லுடா. 1 lakhs தரீங்க, வரணுமா? மாறி காளி சூரி எட்ரா ஆயுதத்தை. எதுக்கோன்னா அது என்னங்க? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் ரெடியாக இருங்க. எதுக்கோன்னா முன்னெல்லாம் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அது மனசுக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும். இப்போல்லாம் எதுவுமே காரணம் சொல்லாமலே நம்மளை இப்படி சொல்கிறாங்க. அது ஒரே உறுத்தலாக இருக்குதுங்க. அட ஜாஃபருக்கு இங்கே எப்போ வரும் உனக்கு இதே நினைப்பட? பச்சை பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க ராஸ்கல். அடி விழும். வாயில் சூடு எடுத்து வைப்பேன் உனக்கு. ஐயோ, அவங்கள கூப்பிடாதீங்க. மாறி சூரினாலே பயப்படுறானுங்க நம்ம பசங்க. பரவாயில்ல. இப்போ கங்க்ராட்ஸ் சொல்லணுமா இல்லை அதிசயம்னு சொல்லணுமா? எது சொன்னாலும் ஓகேங்க. எது சொன்னாலும் பால் பாயாசம் உண்டா? பாவம் பாப் கமெண்ட்ஸு கொஞ்சமாச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணு. அவர் எங்கடா பண்ணுறாரு? அவர் பண்ணுற கமெண்ட் மட்டும் என் கண்ணில் படவே மாட்டேங்குது. இதில் பார்க்கலாம். அவரே 1/2 மணி நேரமாக டைப் பண்ணுவாருடா. பாவம். எங்கே பாப்ஸோட கமெண்ட்ஸ் இதில் காணுமே? பாப்ஸு இருக்கீங்களா? பாப்ஸு, பாப்பு செல்லம் எங்கடா? இதுலயும் காணுமேடா. இதுல தான் இல்லைன்னு பார்த்தா இதுல கூட நீ எங்கடா இருக்க? ஹாய் தனியாவா? அடி விழும் சொல்லிட்டேன். ஒரு குழந்தைகிட்ட என்ன வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க? அடிச்சுன்னு வச்சுக்கோ. வாங்க பாப்ஸு, நீங்கள் இல்லாமல் லைவாகவே இல்லை. என்ன பாப்ஸு நீங்கள் அடிக்கடி தூங்கிடுறீங்க? சார்ஜர் போடணுமா? அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக தாங்க இருக்குது. சரி, இப்போ நீங்கள் லைக் போட போகிறீங்களா இல்லையா? இது என்னது? இன்னும் 152 1 2 3 அப்படியே டாப்பில் அப்படி போக வேணாமா? ஏத்துறா மேலே லைக்கு ஏத்துறா. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணுங்க கைஸ். அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணார். உனக்கும் காட்டல, என்ன பேசாமல் அமைதியாக இருக்காது. ஏய் நிஜமாக எனக்கு இங்கே காமிக்கவே இல்லை. நான் என்னோடய இன்னொரு மொபைலில் நான் ரொம்ப நேரமாக அந்த ஐடியில் கமெண்ட்ஸ் போட்டேன், ஷோ ஆகலை. சரி விடுடா, நீ வாமிட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்ப. மசக்கையாக இருக்கிற புள்ள இப்படி சும்மா நேரங்கட்ட நேரத்துலலாம் மொபைல் எடுத்து வச்சுலாம் பார்த்துட்ருக்கக்கூடாது சரியா? நல்லா படுத்து தூங்கும். இல்லைனா வயிற்றில் வளர்கிற புள்ளையும் மொபைலே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் பிறந்து வந்து. ஒழுங்கு மரியாதை தூங்கு படுத்து. ரோஹித் ஹாய் ரோஹித். சந்திரா ஹாய் சந்திரா. மாஸ்க் ஓப்பன்.
ரோஹித் குமார் சொல்லுங்க. இர்ஃபான் மேங்கோ சாப்பிடணுமா? சீசன் கிட்ட நெருங்கிட்ட செல்லம், வெயிட் கரு வந்துடும். உன் வாயை காட்டு. உள்ள ஏத்தனம்மா? எதை? பிஸ்கட்டா? உண்மைதான், நான் ஒரு குழந்தை. என்ன பிஸ்கட்டுங்க? மில்க் பிக்கிஸா பார்லேஜியா? மில்கி பிக்கிஸில் ஸ்ட்ரென்த் அதிகமாக, பார்லேஜில் ஸ்ட்ரென்த் அதிகமாக? அதெல்லாம் ஜாஃபர் கிங்குக்கு தான் கை வந்த கலை. ஜாஃபர் கிங் நீ சொல்லடா. மேரி கோல்டு ஓகேவா? மில்கி பிக்கிஸ் ஓகேவா செல்லம்? சூப்பர் பியூட்டி. அதுக்கு காரணமும் நீதானா? நான் என்னங்க பண்ணேன்? இது வரைக்கும் நான் யூடியூப் லைவை ஆன் பண்ணதை தவிர நான் வேறு எந்த ஒரு தவறையும் செய்யறதே கிடையாதுங்க. சரி அப்பா உருக்கை அனுப்பி விடு. அப்பா உருக்கை அனுப்பணுமா? சி லூசு. வேற எதையோ டைப் பண்ண போய் மாற்றி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உழுக்கையா? உருக்கை நாட்டி. ஒழுங்காக படித்து பார்த்துட்டு அனுப்பும். ஷீ படிக்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா எங்களை அடிக்கடி வெக்கப்பட வைக்கிறேன்? அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. சும்மா எங்களை வெக்கப்பட வச்சுக்கிட்டு என்ன சார் இது? இப்போ பாரு பாப்ஸ் கமெண்ட்ஸ் போடுறாரு. எனக்கு வரவே இல்லை பாப்ஸ் கமெண்ட்ஸு, கல்லே படலை. வந்துச்சு. தலை ஒரு ஃப்ரெண்டு, மனசு ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் புரியும். தேங்க்ஸ் லாட்டு. தலை ஒரு ஃப்ரெண்டோட மனசுன்னு போனார்னா ஃப்ரெண்டு மனசு ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். இங்கே வாங்க. யார் எந்த ஸ்கூல்? யார் உங்கள் தமிழ் வாத்தியார்? அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் தமிழ் வாத்தியாரை கூட்டிகிட்டு வாங்க சார். அவருக்கே நான் தமிழ் கற்றுக் கொடுக்கலான் இருக்கேன். அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் சங்க தலைவரை ரொம்ப தான் வச்சு செய்கிறீங்க. அவரை வச்சு மட்டும்தாங்க செய்யும். அது ஒன்று மட்டும்தாங்க முடியும். உன் கண்ணை பார்த்து பார்த்து எனக்கு இது வேறையா? மாசக்கி யாதவுக்கு நீதானா? எங்கள் ஹே செல்லம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப்பை தொட்டு இங்கே ஆல் கொடுத்துருங்க. ஜாயின் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் போகலாம். வச்சு செஞ்ச நாள் தான் மாசமாக இருக்காரா? ஐயோ அதுக்கு நான் காரணம். சைனா கறி தான் காரணம். சைனா கறியை தான் கேட்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு லைவே சாச்சிங்க. நிறையா வாட்டி அவர் சைனா கறி வந்திருக்கா, ட்ரைனிங்க்கு வந்திருக்கா. 20 days ஆகுது வந்து. இது எல்லாமே லைவில் இருக்குங்க. அவரை பிடிங்க முதல்ல. ஏன் லாலிபாப்பு? அப்போ அது வந்து எனக்கு வந்த கமெண்ட்ஸில் ஜாஃபர் கிங்குக்கு வந்த கமெண்ட்ஸு. ஜாஃபர் கிங் அவன்கிட்ட லாலிபாப் இருக்கான்டா, நீ வாங்கிக்க. எனக்கு வேணாண்டா லாலிபாப்பு. அவன்கிட்ட இருக்கிறது வேறு 5 ரூபாய் லாலிபாப்பு. நான் சாப்பிட்டா 30 ரூபாய் லாலிபாப்பு தான் சாப்பிடுவேன். நீங்கள் தானே அவங்க. நான் கிடையாதுங்க. நான் தமிழ்காரிங்க. நான் ஜாஃபர் கிங்கு எங்கள் ஹெட்டை கலாய்க்காதீங்க. உங்கள் ஹெட்டு மட்டும் சைனாக்காரி வந்திருக்கா, சைனாக்காரி ட்ரைனிங் வந்திருக்கான்னு தினமும் சொல்லி எங்களை விருப்பத்தாரா. இன்றைக்கி பாருங்கள், சைனாக்காரி வந்தவொடனே வேலையை கட்டாளா? சைனா பீஸுங்க, அதாங்க பவர்ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு போயிருக்கு. உங்கள் அழகை ரசிக்கணும் போல் இருக்கா. தேங்க்யூ நவீன், தேங்க்யூ. பரவாயில்ல, மாஸ்க் போட்டிருந்தா கூட நீங்கள் அழகுன்னு உங்கள் வாயில் வருது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. லைவு சுமாலா ஹேர் கட்டு ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ். லைவு சுமால்னா என்னடா? சுமால் ஹேர் கட்டுன்னு பேர் ஒன்று இருக்கா? இதை போய் பியூட்டி பார்லர் சுமால் ஹேர் கட்டு நல்லா ஹேர் கட்டை பண்ணுனாலே சுமாராக பண்ணி விட்டானு போலுங்க. இது வேற சுமால் ஹேர் கட்டு. சுத்தமாக மட்டை அடிச்சு விட்டாரு. நீங்கள் தானே சுமாராக பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கண்ணீர் அழகா, ரொம்ப நல்லா அழகாக இருக்கா. கண்ணீரா?
அச்சோ நிலா வந்துச்சு. சி லூசு கணேஷ் கிறுக்கன். ஏன்னா ஃபன்னா தானடா பேசிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு என்னடா ஆவுன்னா வந்துச்சு வந்துச்சுன்னு போட்டு கிடக்குறானுங்க. நம்ம ஒரு ஃபன்னா பேசினா கூடமா இவனுங்களுக்கு இப்படி போகுது புத்தி. அவரு அவ்வளவு அழகா இருந்தா அது அவருடைய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன் உங்களுக்கு எது கவலையா இருக்கா? சைனாக்காரி நம்ம ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறாளேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கோ. சரோ ஒரு சைனாக்காரியை வந்து அனுப்பிவிடுங்க ஒரு பார்சலு. நீங்க சிரிச்சாலே போதும் எனக்கு. தேங்க்யூ நித்தி, தேங்க்யூ நித்தி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காலேஜ் போயிருக்குமா? 2 வீக்ஸ் அப்புறம் தான் வரும். வேண்டாம் சரோ, பேபி பிறக்கிற நேரம் வர சொல்லு. ஏதாவது வந்து விபரீத கோளாறுல ஏதாவது ஆகிட போகுது. ஓகேவா? சாப்பிட்டியா பேபி? கேர்ள் நேம்ஸ் ஆஃப் த டே யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி. வீடியோ அவங்கள கண்டுக்காத, அடுத்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு போ. ப்ரோ நம்ம வேலையை மாற்றிடுவாங்க போல இருக்கு. ஏ நடக்காத, நீ ஏங்குறதானே சைனா பீஸுக்காக? சைனா பீஸு வேணாண்டா, மூக்கு அமுங்கி இருக்கும். சப்ப மூக்கி. குழந்த பிறந்தா சப்ப சப்பையாக பிறக்கும், குள்ளமாக பிறக்கும், கட்டை கட்டையாக பிறக்கும். வேணாண்டா. அப்புறம் வந்து 39 லைக்கா? ஐயோ என்ன இன்னைக்கு 200 லைக்கு ஃபில் ஆகலை. அப்பா தொண்டை. சைனா பெஸ்ட்டா உங்களுக்கு? வாருங்கள் அன்பு செல்ல குழந்தையா. வாங்க தர்மராஜ், ஐஸ்வர்யா மாமா சொல்லுங்க. மெம்பர்ஷிப் டைமு இன்னும் கரெக்டாக 6 நிமிஷம் இருக்குது மெம்பர்ஷிப் லைவுக்கு. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? இருக்கேன் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியா பேபி? எங்கே நிலா செம்ம அழகா? குருவி சிரிங்க பேபி. சிரிச்சா ஒருத்தன் காஞ்சனா மாதிரி இருக்குங்கிறான். அவங்க ஸ்டடிக்காக வராங்கம்மா, அவ்வளோதான். அம்மா இப்படியே சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆகி நிற்கிறேன். இதுக்கு என்ன பொறுப்பு? யார் பொறுப்பு சொல்லு ஃபஸ்ட்டு. என்ன மெம்பர்ஷிப் லைவ் இன்னைக்கு வந்து? இது இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ். காத்திருந்து நேரங்கள் ஓடுதடி. செல்லம் மாமா. ஆக்க பொறுத்த மாமனுக்கு யார பொறுக்கலையா? அப்போவே பாட்டு எழுதி வச்சுட்டாங்க. உங்களோட கண்டிஷன்லாம் அப்போவே தெரிஞ்சிருக்கு. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க, டைம் போயிட்டே இருக்கு. அவன் உங்கள் சிரிப்பை பற்றி சொல்கிறான், விடுங்க. மாம்ஸ் சீக்கிரம் லைக் போடுங்க. 200 லைக்கை ஃபில் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. ஜாயின் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நான் பேசாமல் இதில் போட்டு விட்டுருலாமா? அதில் இருக்குது, இதில் மட்டும் ஏன் அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை? மெம்பர்ஷிப்பில் மஜா. உங்கள் 2 கண்கள் அவ்வளவு ஒரு அழகு தான். உனக்கு உங்கள் அன்பு தேவை. உங்கள் அன்பு கிடைக்குமா குழந்தையா? கிடைக்கும் தர்மா. டெய்லி லைவுக்கு வாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஆதரவும் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க ப்ளீஸ். கம் சில்வர் லைவ். தோ வரேன், ஹாப்பி வரேன். ப்ளீஸ் கம் சில்வர். அண்ணி ரிப்ளை பண்ணுங்க. சொல்லுங்கள் பழனி. ஹாய் பழனி, வாங்க எழுந்துச்சு நிற்கலாம். லைவ் முடிக்க போகிறேன். நானும் கொஞ்சம் எழுந்துச்சு நின்றுட்டு லைவ் போட்டுட்டேன். அப்பா அம்மா
பேசாமல் நடந்துகிட்டே கொஞ்சம் லைவ் போடுவோம். உட்காந்தாலே முடிய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஷோப்பா காலையில் ஹைலைட்டை பற்றி கமெண்ட்டு போட்டு இருந்தேன். இல்லை உனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏய் எனக்கு செம்ம சிரிப்புடா. எனக்கு இன்னைக்கு ஹைலைட்டு வேறு லெவல். அப்படியே ஒரு லைவோ ஹைலைட்டு கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் ஓகே, நான் ஹைலைட் எடுத்துக்கிறேன் அப்லோட் ஆனதுக்கப்புறம். ஓகே. ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோ. நல்லா இருக்கு. அப்புறம் வாய்ஸ் குறைச்சி பேசுனேன். ஆமாம் மோனி, ஏன்னா எனக்கு சத்தமாக பேசினாலும் இருமல் தான் வருது. அதுவும் போல் இப்போ வர மழை டைமாக இருக்கா, அமைதியாக இருக்க ரோடு, வாய்ஸ் வந்து உள்ள வெளியில் கேட்டுகிட்டே இருக்கும். சீக்கிரம் ஜாயின் போட்டுக்கோங்க, டக்குன்னு ஜாயின் போடுங்க. வெரி ஹாட் அண்ட் கிளாமர் கோல்டு மெம்பர்ஷிப்பில் மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் 5 minutes தான் இருக்குது. லைவ் முடிச்சு நம்ம உள்ளே போய்க்கலாம். மாஸ்க்கு காஸ்ட்யூம் சும்மா அல்லது லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணுறது குழந்தையா, பகலில் வந்து ஸ்கூல் டீச்சர் வேலை, நைட்டு ஃபுல்லாக டெய்லர் வேலை பார்க்குறேன். அதான் சரி வர முடியல. எது ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்களா? ஈவினிங்கில் டெய்லர், பரவாயில்லையே. நீங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. பரவாயில்லையே, சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மம்மா என் செல்லமே, நீ என் தேவதை. ஷங்கர், நேற்று தலை சொன்ன அப்லோட் லைவ் கமெண்ட் உங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். பில்லா கருப்பு சாமி, அது எதுக்கு அந்த ஹைலைட் வந்து 2 தடவை வந்து விழுந்துச்சு அப்படின்றத நீ கேட்குறியா? ஒரு தடவை தான் வந்து விழுந்தது. ஆனால் நான் வந்து 2 தடவை ஏன் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தடவை அப்லோட் பண்ணேன், வியூஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ எனக்கு தேவை வந்து வியூஸ் மட்டும் கிடையாது, வியூஸில் எனக்கு சப்ஸ்கிரைப் போகணும். அதில் சப்ஸ்கிரைபரில் கிளிக்கு விழவே இல்லை. ஸோ நான் இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணி பார்த்தேன். சரி நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் விழுதா அப்படின்ட்டு முந்தானியை சின்னதாக வச்சிட்டோம் போல இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. யார் அது? லெக்ஸி, பிளாக் பண்ணிடலாம். லெக்ஸி இந்த வாரம் பிளாக் பண்ணிக்கலாம். ஏன் அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுத்துட்டு, நான் இப்போ அதெல்லாம் ரிப்ளை கொடுக்கறதே கிடையாது. ரீல்ஸில் இது மாதிரி தான் வந்து இப்போ நிறைய பேர் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. நாளே யாருக்கும் ரிப்ளை கொடுக்கறது கிடையாது. உடனே அதை ரிமூவ், பிளாக்கும் பண்ணுறது கிடையாது, ரிமூவ் மட்டும் பண்ணுறேன். மறுபடியும் இப்போ தானே நம்மளோட ரீல்ஸ் எல்லாம் போட்டால் பார்க்கணும், நமக்கு வியூஸ் தேவையில்ல. லைவில் வந்து மட்டும் பிளாக் பண்ணுவோம், ரீல்ஸில் வந்தால் பிளாக் பண்ண வேண்டாம். லைட்டாக போடுவோம். எனக்கு 2 மொழி தெரியுமா உங்களுக்கு? டே டைமிங் பார்த்துக்கோ. ரொம்ப டயர்டாகிட்டேன். இதோ முடிச்சிடுறேன். எரிச்சல்லாம் இரு. ஓகே செல்லக்குட்டி, சீக்கிரமா லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டே மச்சா சொல்லுங்க. ஓகே மோனிக்குட்டி. செல்லக்குட்டி சீக்கிரமாக ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் பண்ணுங்க. இந்த மாதிரி டபுள் டாப். அப்புறம் இங்கே தெரியுற இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துடணும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. உங்கள் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கு. தேங்க்யூ நாபீன். எந்த மெம்பர்ஷிப் எடுத்தால் எல்லாமே பார்க்கலாமா? பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விஐபி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்பெஷல் ஷோ எடுத்துக்கோங்க,
இது மூணுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகரக்கூடிய ஒரு அழகான வெரி வெரி ஸ்பெஷலான லைவ். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. நீங்கள் லேடி டெய்லர் தானா? சூப்பர் சூப்பர் தர்மா. எந்த ஊர் நீங்கள்? சென்னையாவா? நெக்ஸ்ட் என்ன மெம்பர்ஷிப் லைவ்? இல்லை இன்னைக்கு கோல்டு மட்டும்தான். நெக்ஸ்ட் லைவ் நான் வரல, இன்னைக்கு கோல்டு மட்டும்தான். எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது. அடுத்தடுத்து லைவ் வர்றதுக்கு எனக்கு. ஆனால் நான் போட்டிருக்கிற காஸ்டியூமுக்கு வந்து விஐபி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிடலாமா? விஐபியில் நிறைய பேர் இருக்கீங்க. ஆமாம். அப்பா அப்பா மறுக்குன்னாரு முதுகு. சங்கர் ஹைலைட்டில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் தான் ஃபுல்லாக இருக்கும். வேக்கைடு ப்ராப்ளம்னால பேர் சொல்கிறத விட்டாச்சு. நீங்கள் கல்பாக்கம், நான் மேடவாக்கம். வாங்க ஜனகராஜ், வாங்க 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 வாங்க. அடடே நீங்கள் வாங்க ஜனா. ஸோ பியூட்டிஃபுல் மேடம். மயூ என்னோட வேலை அந்த டிஜேவா டாகா இல்லை டிஜியா தெரியலையே. 70% முடிச்சுட்டேன். இன்னும் 2 days கொடுங்க. ஓ நீலா, நேற்று உன்கிட்ட ஒன்று சொன்னல, அதை வந்து எடுத்து உனக்கு அனுப்பி விட்டுருக்கேன், பார்த்துக்கோ. நேற்று என்ன சொன்னோம் மறந்துட்டேன்டா. நேற்று சொன்னதான் நான் நேற்று இன்னைக்கு நடக்கிறதே எனக்கு ஞாபகம் இருக்காது. நீ நேற்று நடந்ததுன்ற நிஜமா எனக்கு ஞாபகம் இருக்காதுடா. பிடிக்கும் பிடிக்கும் கார்த்திக், பிடிக்கும் பிடிக்கும். கிடைக்கும் மோகன். அதுக்கு நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான். தேனி மாவட்டமா நீங்கள்? தேனி மாவட்டத்தில் எந்த ஊர்? தேனி மாவட்டம்லாம் வந்து திண்டுக்கல்லில் சேர்ந்தது தானே? இல்லை திண்டுக்கலுக்குன்னே மாவட்டம் இருக்கா? தேனி மாவட்டம் திண்டுக்கல்லுக்குள்ளே இருக்கா? இல்லை திண்டுக்கல்லே தேனி? இது திண்டுக்கல் மாவட்டம் தானா? எனக்கு தெரியலடா, சொல்லுடா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த இந்த நியூஸில் போடும்போது சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. சிவகங்கைனா சிவகாசி ஊரா? எனக்கு நிறைய வாட்டி டவுட் இருக்கு. ஐயோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு யாராவது கேட்டால் நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். என் வீட்டுக்காரன் கேட்டால் அவன் சிரிச்சிருவான். சிரிச்சு என்ன அந்த நிமிஷமே கிண்டலான கிண்டல் அடிப்பான். தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை எல்லாம் தனித்தனி மாவட்டம். திண்டுக்கல் வந்து தனி மாவட்டம். தேனிக்கு அப்போ இதெல்லாம் மெயினான ஊர். விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை இதெல்லாம் தனித்தனி மாவட்டம். ஓகே ஓகே. அப்போ தேனி வேற, திண்டுக்கல் வேற. ஓகே. அப்புறம் வந்து அப்புறம் இந்த கோவை அப்படின்றாங்களா, கோவைன்னு தனியாக இருக்கா இல்லை கோயம்புத்தூர் தான் கோவைன்னு சொல்கிறாங்களா? பாப்ஸு சிவகங்கை காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட். அப்போ சிவகங்கை மாவட்டம் கிடையாதா? ஆமாம், கோயம்புத்தூர். உங்கள் குரல் ஒரு மாதிரியாக இருக்கு செல்லம். என்ன ஒரு மாதிரி? தூக்கம் வருதில்ல, அதனால அப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. கோயம்புத்தூர். கோவைங்கிறது அப்போ கோயம்புத்தூர் தான். இல்லை நிறைய டிவி நியூஸில் வரும். அப்போ நான் நிறைய எனக்கு டவுட்டாகவே இருக்கும். அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தா அது வரவே மாட்டேங்குது. எல்லாம் ஊராக தான் காமிக்குது. கோவை என்பது தான் கோயம்புத்தூர். ஓஹோ, ஓகே ஓகே. சரி தள்ள. கோயம்புத்தூரில் தான் கோவில் ராங்கி. இப்போ அது வந்து ஸ்டைலாக மாற்றிருக்காங்க. கோயம்புத்தூரை தான் கோவைங்கிறாங்களா? ஓகே ஓகே. ஒருவேளை கோயம்புத்தூருக்கு கோவை மாவட்டம் ஏதாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. சென்னை டிஸ்ட்ரிக்ட் சிட்டி ஆல்சோ அது மாதிரி தான் கோயம்புத்தூர். ஓகே ஓகே. சொல்லுங்க சுப்பு, நீங்கள் என்ன ஒரு தேனி மாவட்டமா? இப்போ தான் நான் நெட்டில் செக் பண்ணேன். கல்பாக்கம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா நான் எப்போவே செக் பண்ணிட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே.
எல்லாரும் லைவ்ல கேட்டாங்க கல்பாக்கம் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு. நானே 2 வருஷம் தான் ஆச்சு அப்போ அந்த டைம்ல. இது நான் எந்த ஊர், சென்னை டிஸ்ட்ரிக்டா இருக்குமா? சென்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், உனக்கு இதே பொழப்பா போச்சு, எக்கு துப்பாவே என்கிட்ட நீ கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா போய் நீயே தெரிஞ்சு கத்துக்க முதல்ல இதெல்லாம். அப்புறம் செக் பண்ணா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். நான் நினைச்சேன் சென்னைக்குள்ள தானே செங்கல்பட்டு இருக்குது, ஏன் செங்கல்பட்டுக்கு மட்டும் தனியா டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு? அது ஒன்றும் அவ்வளோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஊரெல்லாம் கிடையாது, ஏன் அதுக்கு மட்டும் தனி டிஸ்ட்ரிக்ட்? எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. ஒருவேளை சென்னைக்கு நிறைய லோடு தாங்க முடியாம செங்கல்பட்டுக்கு பிரிச்சோம். என் வீட்டுக்கார்ட்ட நான் இதுதான் கேட்டேன், சென்னைக்குள்ள நிறைய ஊர் பேர் வச்சா மறந்து போகுதுன்ட்டு செங்கல்பட்டுக்கு தனியா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க சரியான இந்த சம்பவம் அப்படின்னாங்க. நான் விட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம நெட் இருக்கிறதே இருக்கு, நெட்டை அதில் சர்ச் பண்ணால் வந்துட போகுது. செங்கல்பட்டில் என் மேடம் இருக்கீங்க? செங்கல்பட்டில் இல்லைங்க, கல்பாக்கத்தில் இருக்குங்க. சரி நான் கேட்குறேன், இது கல்பாக்கம் ஈசிஆர்ல இருக்கு, செங்கல்பட்டு பைபாஸ்ல இருக்கு, எப்படி இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ஊர் குறுக்குல எதுவும் போகுதோ? குறுக்குல போனோம்னா நிறைய உப்பு கொட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரே தண்ணியா இருக்கு, ஊருங்க எதுவும் நடுவுல படல. அப்புறம் தாண்டி போனால் மழை தான் இருக்குது. எப்படி இது அந்த ஊருக்கு இதை தூக்கி எப்படி அதை அங்கே கொடுத்தாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நிலா, என்னோட பிஸ்னஸுக்கு நீங்கள் பார்ட்னராக வாங்க. நல்லது. புகழ்பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த கோணி அம்மன் கோவில் இருப்பதால் கோவை என்று பெயர் வந்தது. அப்படியா? ஓஹோ, இப்போ தெரியுது என் பங்காளி எதுக்கு உன் மேலே கோவப்படுற. இல்லைடா, நான் இதைத்தான் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு நோ ஆன்சர், எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இல்லை எனக்கு டவுட்டு தான், அது பைபாஸில் தானடா இருக்குது செங்கல்பட்டு, இது ஈசிஆரில் இருக்குது, எப்படி இது குறுக்கில் கொடுத்தாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அதே மாதிரி தான் எனக்கு இது ஒரு 2-3 மாதமாகவும் ஒரு டவுட்டு, ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் இப்போ தான் அதை ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ விழுப்புரம் ஊர் இருக்குல்ல, நிறைய ஊர் சுற்று ஊர் எங்கெங்கேயோ செதறி கிடக்கு. இதெல்லாம் விழுப்புரம் மாவட்டம்ன்றாங்க, எப்படி விழுப்புரம் மாவட்டம் வரும்? ஏதோ ஒரு ஊர் சென்னைக்குள்ளே இருக்கு போல இருக்கு, அது விழுப்புரம் மாவட்டம் வருதா? என்ன இது? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது, அது விழுப்புரம் மாவட்டமா? இதுக்கும் விழுப்புரத்துக்கும் எவ்வளோ தாண்டி போகணும் தெரியுமா? அதுக்கு அந்த சைடு தானே, திருக்கோவிலூர் சைடு தானே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வரணும், ஏன் பாண்டிச்சேரி சைடு வந்துச்சு? அது எப்படி பிரித்தாங்க? ஒருவேளை இன்னொரு டவுட் இருக்குது, ஒருவேளை இப்போ ஒரு ஊரை இத்தனை இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பிரித்ததுக்கப்புறம் துண்டு துண்டு ஊர் ஏதாவது நடுவில் கடந்திருக்கோம். இப்போ அதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டதுனால, சரி சும்மா கிடக்கிறதுனால இது நம்ம பக்கத்தில் ஏதோ இருக்கிற ஊரில் சேர்த்து விட்டுருன்னு சேர்த்துட்டாங்களோ? அப்படி கூட இருக்கலாம்லடா. அமெரிக்காவோட தனி மாவட்டம். பாப்சு, வானூர், ஆரவில், விழுப்புரம். அப்புறம் கிளியனூர்னு ஒரு ஊர் இருக்கா, அதுவும் விழுப்புரமா? எப்படி கிளியனூர் பாண்டிச்சேரியில் இருக்குது, விழுப்புரம் எங்கேயும் இருக்கு, எப்படி அதோட மாவட்டம் இதுக்குள்ள வந்துச்சு? திருவள்ளூர் எங்கே இருக்கீங்க? அப்போது பள்ளிப்பட்டி எங்கே இருக்குது, திருத்தணி எங்கே இருக்குது? இது வரைக்கும் இந்த மாவட்டம் வர்றதில்ல, அதை தாங்க சொல்லுவாங்க. அப்படியா? ஓகே. ஓ அப்படியா? ஹாப்பிங்களா? சரி ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க, இப்போ நான் லைவ் முடிச்சுட்டு வாங்க மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். இல்லையா, எனக்கு இதெல்லாம் டவுட் நிறைய இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம லைவில் கேட்டால் நிறைய பேருக்கு போர் வேறு அடிக்குது. ஹாய். அப்புறம் சரி போடுங்க, வேறு கமெண்ட்ஸை போடுங்க.
இல்லை நான் எனக்கு டவுட்டு தானே வந்தது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதில் என்ன இருக்குது? தெரியாமல் 4 பேர் ஏதாவது கேட்டு எனக்கு தெரிலனா, நீங்கள் திருநங்கையா? வாங்க சார். ஏன் சார் இவ்வளோ லேட்டாக லைவ் முடிக்க போகிறேன்? ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே. வர 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 விஐபி வர பிளாட்டினம் வரலான்னு நினச்சேன், யாரும் ஜாயினிங் போடவே இல்லை. ஓகே, நான் பிளாட்டினத்துக்கே வந்துடுறேன். போதுண்டா, முடிச்சுக்கோ, ரொம்ப டல்லாக இருந்துச்சு. சரி, ஓகே. இல்லை இல்லை, எல்லாமே தெரியும் உனக்கு. சத்தியம் ப்ராமிஸாக எனக்கு இதெல்லாம் எந்த அளவுக்குலாம் டீட்டெயில் தெரியாது. எனக்கு இதெல்லாம் டவுட்டு தான். எனக்கு எங்கேயோ இருக்கிற ஊருக்கு எங்கேயோ இருக்கிறதுக்கு ஏன் வந்துச்சு, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. தமிழ்நாடு அரசியல் மேப் வச்சு பாருமா, அப்போ சரியாக புரியும். அதுவே எனக்கு புரியலைங்க. எங்கேயோ அலைஞ்சு எங்கேயோ போகுது. எல்லா லைவ்லையும் கேட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு போல. எதுக்குடா? தமிழ்நாடு மேப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. சரி, எனக்கு இவ்வளோ சொல்கிறீங்களே, உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் கரெக்டாக தெரியுமா? உங்களுக்குலாம் இந்த யோசனை வந்ததே இல்லையா? வந்துட்டாங்க செல்லம் திருநங்கையான்னு. எல்லா லைவ்லையும் கேட்டுட்டு லேட் ஆயிடுச்சு, நம்ம லைவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் திருநங்கை. அப்புறம் விஐபியில் நீங்கள் போடுங்க, ஜாயின் பண்ணி போடுங்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டு விடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓ, இது ரீல்ஸாகவே கேட்டுட்டாங்களா? அப்போ நான் தான் லேட்டு. பேசாமல் நம்ம இது ரீல்ஸ்லேயே கேட்டிருக்கலாம். பேசாமல் நம்ம ரீல்ஸ்லேயே கேட்கலாம் கைஸ். இதை ஓகேவா? எனக்கு டவுட் நிறையா இருக்குது. ஏன்னா ஈசிஆரில் இருக்கிற செங்கல்பட்டுக்கு, இது கல்பாக்கத்துக்கு, பைபாஸில் இருக்கிற செங்கல்பட்டு எப்படி டிஸ்ட்ரிக்டாக கொடுத்தாங்க, என்ன ரீசன் அப்படின்னு நான் ரீல்ஸ்லேயே கேட்குறேன். நிறைய பேர் மக்கள் எனக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ரீசன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது குறுக்கில் போக போக ஏதோ ஊருக்கள் நிறையா வரலாம், அதை கணக்கிட்டு இதை கொடுத்துருக்கலாம். இல்லை, எல்லா ஊருக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்டை கொடுத்ததுனால கல்பாக்கத்தை மறந்துருப்பாங்க. அதனால் கல்பாக்கம் சும்மாவே கிடக்குது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஊருங்க, இதில் ஜாயின் பண்ணிடலான்னு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் ரீசன். கரெக்டா? நானே கேள்வின்னு கேட்டேன், நானே ஆன்சரு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு பார்த்தேன். என்ன பண்ணுறது, சுத்தமாக தெரியல. நீங்கள் கேட்ட கேள்வி கூகுள் மேப்லேயே குழம்பி போகுதா? உனக்கு தெரியலடா, சமாளிக்காதப்போ. அடடா, எவ்வளவு அறிவு உனக்கு, இவ்வளவு அறிவா? ஏய், நிஜமா இது அறிவு தான்டா. அளவுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் எவனாச்சும் நீங்கள் இருக்கீங்களா? ஒன்றுமே தெரில. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறீங்க. யோசிக்கணும்ல, எங்கேயோ இருக்கிற ஊருக்கு ஏன் இதுக்கு இந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு குறுக்கில் எத்தனை ஊர் போகுது, எவ்வளோ, எங்கே, எதோட முடியுதுன்னு நம்ம அந்த கனெக்டிவிட்டி பார்க்கணும். எங்களுக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சா விடுங்க. தீபக், ஹாய் தீபக், ஒரு ஹாய் சொல்லுங்க. இனி இரவு வணக்கம். ஹரிவாளியே, கேட்கிற நீ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டோம், மெம்பர்ஷிப்பில் போடுவாங்களா? ஏத பாப்ஸு கேட்டுச்சா? பாப்ஸு எப்படி இந்த பிள்ளைக்கு இவ்வளோ அறிவு? நமக்கு கூட இதெல்லாம் தோணலையே. இந்த பிள்ளைக்கு எப்படி இந்த அளவுக்கு அறிவு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அவரு இப்போதான் சர்ச் பண்ண போயிருப்பாரு. ஆமாம், இதை நம்ம யோசிக்காம விட்டோமே. இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, நடுவில் ஒரு மலை இருக்குது, உப்பு காய்ச்சி கொட்டுற ஊர் இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, நான் எப்படி இப்போது அதையும் நான் கேட்டேன், என் ஹஸ்பண்ட கேட்டேன். ஈஸியாக இத்தனை வாட்டி காரில் இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போனோம்ல, ஏண்டா இந்த உப்பு இங்கே பிரித்து கொட்டுறாங்களே, கடல் தண்ணியை தனித்தனியாக கட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க, அதை அப்படியே வெயில் பட உப்பா மாதிரி கூட்டுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என் மண்டையிலே ஒரு கொட்டிட்டு அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னாரு, நான் மறந்துட்டேன். ஏய் மென்டல், உனக்கு தண்ணியை கட்டமாக பண்ணனா உப்பு கூடிடுமா? ஓடி இருக்கிச்சு. அதுக்கு டிரைவர் சேர்ந்து சிரிக்கிறான். சரி, நான் ஓகே, இனிமேல் நான் காரில் எதுவும் கேட்கக்கூடாது, வீட்டுக்கு போய் தனியாக கேட்டுக்கணும்னு விட்டுட்டேன்.
எப்படிங்க இவ்வளோ ஜாலியாக பேசுங்க? எப்படி தான் இருக்கும். அதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்பு தெய்வமே கொழுந்தியா. தேங்க்யூங்க. பார்த்தீங்களா மோனி, இப்போ நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி யோசனை தான். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணாது. நான் இன்னும் எனக்கு நிறையா நான் அப்புறமா சொல்கிறேன். நான் இன்னும் போக போக ஒரு டைமாக சொல்கிறேன் எனக்கு டவுட் இருக்கிறதெல்லாம். அப்புறம் வந்து சரி விடுங்க, கல்பாக்கம் மட்டும் நிலா மாவட்டம் அறிவித்து விடலாம். அக்கா வேற லெவல். நித்தி ஹாய். நித்தி ஹாய் ஹாய் ஹாய். ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் பாபு ஹாய். நான் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு நினச்சேன். பாருங்க, உங்களை விட எனக்கு அறிவு ரொம்பவே ஜாஸ்தி. பாத்திப்பா என் கமெண்ட்ஸை படிங்க. தீபாக்கு சின்சான் என்னை பிடிக்குமான்னு கேட்குறீங்களா? பிடிக்கும் தீபா. போங்க, எங்களை எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தவுடன் பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் குழந்தையா தெய்வமே. அப்படியா? ஈஸியால் நிலா கல்பாக்கமா? ஒரு கேஸ் கொடுங்க. அறிவு மட்டுமா ஜாஸ்தி? அறிவு மட்டும்தாங்க ஜாஸ்தி. போதும்டா, கண்ணு ரொம்ப டல் ஆயிடுச்சு, தூக்கலாம். சரி ஓகே, வாங்க முடிச்சிடலாம். சரி, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. பாப்ஸு சர்ச் பண்ணி போனவர் தான். பாப்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைவ் முடிஞ்சிட்டும் அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்கள் எதனால் வந்து செங்கல்பட்டில் வந்து கல்பாக்கத்தை சேர்த்து விட்டாங்கன்னு நீங்கள் அப்புறம் சர்ச் பண்ணிக்கலாம். மூக்கு கொஞ்சம் பொடப்பா இருந்தால் இப்படி யோசிக்க தோணும். அறிவுடா, அறிவு ஜீவன். அறிவு ஜீவன். எனக்கு தோன்றதுக்கு கூட உங்களுக்குலாம் தோணவே இல்லை. எவனோ ஒருத்தர் எதையோ சொல்லிட்டான்னா நீங்கள் அப்படி நம்பிடுறீங்க. ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல எதனால இது வந்துச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே கைஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். எனக்கு தூக்கம் வந்துச்சு, வாங்க நம்ம விஐபிக்கு போகலாம். குட் நைட் பாப்ஸு, குட் நைட் மோனி, குட் நைட் சங்கர். இன்னும் நம்மக்கிட்ட வந்து அறிவித்திறன் அறிவித்திறன் நமக்கு இன்னும் நிறையாவே இருக்குது. நாளைக்கு நான் இன்னும் புதுசாக உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் என்னென்ன நான் என்ன கேட்க வரணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி ஓகேடா, மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். தலை தூங்கு. குட் நைட். தேங்க்யூ தீபக். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. குட் நைட் சரோ. குட் நைட்.